இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க யாராச்சும் இருப்பாங்கல்ல, ஸோ உங்களுக்கு மேபி அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஏதாச்சும் ஒரு பொய் சொல்லியிருப்பாங்க, இல்லை உங்களை ஏமாத்திருப்பாங்க, ஆனால் உங்களுக்கே தெரியாம. ஸோ அந்த மாதிரியே விஷயத்துல வந்து என்ன பண்ணா உங்களுக்கு பிடிக்காது? நான் வந்து கண்டிப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அப்படி பண்ணியிருக்காங்க. ஆனா என்ன ஒண்ணுன்னா, நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன். அவங்ககிட்ட பொய் சொல்லியிருக்கேன், ஏமாத்திருக்கேன். அது என் பர்சனல்ல நான் அப்படி பண்ணியிருக்கேன். அதனால அவங்களாம் என்னை வந்து நிறைய பண்ணாங்க, ஒதுக்குனாங்க, வச்சாங்க. அதனால அந்த வலி தெரியும் எனக்கு. அதனால நான் அவங்கள கண்டிப்பா அப்படி பண்ண மாட்டேன். திருத்துவேன், கூட இருந்தே திருத்துவேன். அதுக்கு மேல அவங்க பண்ணாங்கன்னா சரி, உங்க இஷ்டம். அதை பண்றவங்களுக்கு வந்து அதை வந்து ஃபேஸ் பண்றதுக்கு தைரியம் இருக்கும். அதே மாதிரி எனக்கும் இருந்துச்சு. தைரியம் இல்லாதனால என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னேன். அது வந்து இருந்ததை விட பெரிய பிரச்சனையாச்சு. ஆனா ஒரு சில பேர் ரொம்ப என் கூட இருந்து ஹெல்ப் பண்ணாங்க, இன்னும் என் கூடயே இருக்காங்க. ஆனா அதவே வச்சு யூஸ் பண்ணி பின்னாடி பேசுறவங்களும் இருக்காங்க. அது தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணி அதை விட்டுட்டு அப்படியே பின்னாடி போய் பேசி அது பெரிய பிரச்சனை ஆக்குறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதனால நான் யாருக்கு அதை கண்டிப்பா அதை பண்ணவே மாட்டேன். கூட இருந்து கடைசி வரைய அவங்களை திருத்துவேன். இல்லைன்னா அதை அவங்க ஃபேஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு தைரியம் இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுருவேன். சரி, ஓகே. ஒரு ஃப்ரெண்டா என்னெல்லாம் பண்ணக்கூடாது? என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா, இப்ப ஏதாவது ஒண்ணு அவங்கள பத்தி எக்ஸாம்பிள் பொய் சொல்லக்கூடாது. அதான் தப்பா ஏதாவது கேள்விப்படுறாங்கன்னா வந்து டைரக்டா கேட்கணும். அதை விட்டுட்டு இவ எப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விட்டுட்டு போறது, இல்லைன்னா பின்னாடி பேசுறது, அந்த மாதிரி பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும். அது மாதிரி இருந்தாலே கடைசி வரை இருக்கும். அதுதான், வேற எதுவும் இல்ல. அப்படி இருந்தாலே ரிலேஷன்ஷிப் கடைசி வரையும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸோட.